இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. கொடநாடு கொலை வழக்கில் இபிஎஸ் குறிவைத்து தற்போது விமர்சிப்பதன் பின்னணி என்னவாக இருக்கும்? இது குறித்து உங்களோட கருத்து சார். நிச்சயமாக இப்ப அண்மை காலமாக அதிமுகவுக்குள் இருந்து ஏற்கனவே விலக்கப்பட்டவர்கள் அல்லது விலகி நிற்பவர்கள் ரொம்ப வீரியம் பெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப குறிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் என்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி சங்கமித்ததோ அதுக்கு பின்பே தனக்குரிய மரியாதை இல்லை என்பதாக சொல்லி இந்த கூட்டணியை விட்டு நகர்ந்து விட்டார். நகர்ந்ததோடு மட்டுமல்லாம புதிய கூட்டணி எல்லா வடிவங்களுக்கும் டிசம்பர்ல முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதிமுக தரப்பு தொடர்ந்து ரொம்ப ஒரு இணக்கமான போக்கை அதிமுகவும் பாஜகவும் பின்பற்றுவதனால இவருக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் அவர் தேர்தலை சந்திச்சாக வேண்டும். அமமுக என்கிறதும் ஒரு கிட்டத்தட்ட கடந்த தேர்தல்களிலேயே ஏற்கனவே கணிசமான தொகுதிகளில் போட்டியிட்டவர்கள், 21 தொகுதிகளில் அதிமுக பாஜக வெற்றியை பறித்தவர்கள். சோ அவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்ப இது ஒரு இணக்கத்துக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய போக்கு இன்று வரை அதிமுகக்குள்ள எட்டி பார்க்கல. அப்ப அவர்கள் கடைசி ஆயுதமாக ரொம்ப வீரியமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப குறிப்பா இன்னைக்கு இந்த கொடநாடு தொடர்பான அந்த குற்றச்சாட்டை ஒரு 5 நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் பேசுகின்ற பொழுது எழுப்பியிருந்தார். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற பொழுது நான் எம்ஜிஆர் தலைமையிலான அந்த இயக்கம் உருவான போதிலிருந்தே நான் கூட இருக்கேன். ஆனா கொடநாடு கொலை சம்பவத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இன்றைக்கு வர வாய் திறக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒரு 4 நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்களும் எழுப்பியிருந்தார். இப்ப தொடர்ச்சியா டிடிவி தினகரன் அவர்களும் எழுப்புறாங்க. இது கட்சியை எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. அதற்கான செவிமடுக்காத நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முக்கியமாக இந்த அஸ்திரத்தை இவர்கள் எய்த ஆரம்பிச்சிருக்காங்க. இனிவரும் நாட்களில் இதை ரொம்பவே உக்கிரமா இவர்கள் எழுப்புவார்கள் நான் பாக்குறேன். நீங்க பாக்கலாம், அண்மையில் கூட திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு, தவறு இருந்தா பிடித்து உள்ள போட வேண்டியதானே அப்படின்னு பேசியிருந்தாரு. அதையுமே டிடிவி தினகரன் அவர்கள் கொஞ்சம் கேலியாவே இன்னொரு பேட்டியில குறிப்பிட்டார். இது அதிமுகவுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இமேஜை சரிக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில இது ஒன்றிணையாவிட்டால் நாங்கள் இந்த ஆயுதத்தை கூட எடுத்து வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. இது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு ஒரு சிக்கலை தான் தரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு என்பதனால் இது நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டா தான் பாக்குறேன். சார், அதே மாதிரி இபிஎஸ் மீதான இந்த குற்றச்சாட்டு அதிமுக தொண்டர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் கிட்ட நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா இவர்கள் தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இவர்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சவங்க தான். இதுவரை 10 தோல்வி கொடுத்திருந்தார், 10 தோல்வி பழனிசாமி என்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இப்ப அதனுடைய வேறு வடிவம் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரிய சலனத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா மக்கள் மத்தியில அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும்ல. அங்கங்கே இது ஒரு பேசு பொருளாகிற பொழுது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்கிற பொழுது அது மக்கள் மன்றத்திலும் காலப்போக்கில் இவர்கள் ஒரு டிசம்பர் வரையுமோ ஜனவரி வரையுமோ இதையே தான் பேசுவார்கள் என்று சொன்னா அது ஓரளவு அதிமுக கூடாரத்துக்குள்ளேயும் ஒரு கணிசமான சேதத்தை தொண்டர்கள் மத்தியில ஒரு மன வருத்தத்தை அது ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இணைப்பில் உங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.